எதிர்கட்சிக்கார பார்த்தா என்ன நினைப்பா? வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஏன்டா அங்க உட்காந்துட்ட? வேலைப்பா என்ன நான் உட்காந்து நீ வாட்டு கண்டுக்காம போற வடக்குன்னு சொல்லி மரியாதை பேசியா? பதில் சொல்லல. இந்த உட்காந்துட்டு கிளம்பி என்ற தேனாட்டு பேசுற வாசியாது தெக்க வேண்டா. சரி கரெக்ட் வந்து உட்காருவா. இந்த வண்டியே வரக்கூடாதுன்னு தான் சுத்திட்டு இருந்து பேசிக்கிட்டு நான் எத்தனை லட்சுமில தகராறாம என்ன வச்சியா உனக்காக சொன்னாங்க. அடுத்த ரூட்ல என்னதாருன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சு பைத்தியத்தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும். பாட்டில் ஏதாவது வச்சுக்கிறியா? பாட்டலா இருக்குது, துளிதான் இருக்குது, எனக்கு வேணும்ல. அட வாய் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு முழுங்க கூட உனக்கு கொடுத்து போட்டு நான் மேலே கிளம்பி பாக்குறதா? மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. 12 மணி ஆகுது கிடதாக்காவுக்கு. அது வரைக்கும் நான் என்ன பண்றது? வாங்குற காசும் இல்ல, கம்மியா தான் இருக்குது. எவ்வளவு வச்சுக்கிறேன்? 30 ரூபா தான் இருக்குது. 40 ரூபா தான் இருக்குது. பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குது. இருக்குதா? அங்க கொடுத்து மரம் பேரு கண்ணடிக்காரன். ஆமா புடி. அவனெல்லாம் பிடிச்சா அடிச்சு போடுவான் நம்மள. யோ அங்க பாரியா. எங்க பாக்கணும்? இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டாலே. கண்ணாடி கண்ட காசு இருக்குமா? இருக்கு முடியப்பா. இருக்குமான்னு தெரியல. அட தேட்டா வண்டியில வந்து விடுக்குற. இருப்பா எங்கப்பா போற? எனக்கு பல சோழி கிடக்குறா. சோழி இருக்கட்டும். காசு வச்சிருக்கியா என்ன? யாரா பைத்தியாரா? வண்டியில போறவன குடுக்கட்டு காசு கேட்கற. எதுரா நீ? யாருன்னு சொன்னாதான் காசு கொடுப்பியா? வந்து உட்காருவா. வண்டி நிறுத்திட்டு வந்து உட்காரு. சும்மா இருக்காங்க. ஒருத்தன் ஜிக்கிட்டான்டா. ஹலப்பா ஒருத்தன் ஜிக்கிட்டான். எவனோ காடி மண்டியை கூட்டி வரானே. அவசர சோழி ஒண்ணும் இல்ல. வா 5 நிமிஷம் உட்காந்துட்டு போ. ஆள விடப்பா. அட வாடா இருக்கு. யாராவே? எல்லாம் தெரிஞ்சவன் தான். பேர் யாராவே? தெரிஞ்சவனா? காசு இருக்குன்னு தெரிஞ்சதா கூப்பிட்டு வந்துக்கிறேன். தெரிஞ்சவனா? ஆமா. தயிர் செடிக்கு தலை விட்ட மாதிரி இருக்கிறான். தெரிஞ்சவங்கிற ஆள் கலரை பத்தியா? கலர்னா பண்ணி கூட வெள்ளையத்தான் இருக்குது. கலரா இருக்கவன் தான் காசு வச்சிருப்பான். இந்த ஊர்ல அப்படித்தான் வச்சிருக்கானா? வச்சிருக்கான். கேளு. நான் கேட்டா தப்பா போயிடும். நீ கேளு. கேளுடா கேளு. தம்பி காசு வச்சிருக்கியா? காசு இருக்கு. இரு எவ்வளவு வச்சிருக்காங்க இரு வெயிட் பண்ணு. இப்ப இல்ல. நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிட்டு இருக்கேன். வேற எப்ப இருக்கும்? இருக்கு ஆனா இப்ப இல்ல. அதான் தம்பி வேற எப்ப இருக்கும்? இருக்கு இப்ப இல்ல. மெண்டலாவே இருக்கு ஆனா இப்ப இல்ல. இருக்கு ஆனா இப்ப இல்ல. இருக்கு ஆனா இப்ப இல்ல. இருக்கு காசு இருக்குன்னு தெரிஞ்சுதான் கூப்பிட்டு வந்தேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. எல்லாம் நீ மிஸ் ஆகுறியா? இப்ப இருக்கு ஆனா இல்ல. நானும் அப்பா கொடுத்து பார்த்து கேட்கிறேன். ஒண்ணு இருக்குன்றது இல்லை. எங்கடா இருக்குது? சுத்தி பார்த்து இருக்குதா? யாரா கூட்டு வந்து நீங்க விட்டுக்கிறீங்க? அப்பவே சொல்றேன் தயிர் செடிக்கு தலை விட்ட மாதிரி இருக்கா. அவங்க 10 பைசா காசு இருக்காதுன்னு. இந்த கலர் சட்டை கண்ணாடி போட்டு தயிர் சட்டை கூட தலை விட்டு மாதிரி தெரிவானே அவனா? போன வாரம் அப்படி கூட கடை சின்னசாமி பார்க்க போறேன்னு சொல்லி அங்க போய் 2800 ரூபா செலவு. இதே வேலையா போச்சு. நீ சும்மா நாடுறாவ பைத்தியம் முடிச்ச நாய். என் மாப்பிள்ளதான். மாப்பிள்ளையா? 2 பேரும் பிளான் பண்ணி தான் இங்க வந்தோம். ஏப்பா அவன் வந்து உங்ககிட்ட கேட்டானா? அப்ப நான் தான் 3ஆம் நம்பரு. சாவடிக்கு போலாம். எவனாச்சும் கிடைப்பா. வாங்க 10 மணி ஆகி போச்சு. அண்ணா போற கம்பீரத்தை பாருல. ரவியில வந்ததுடா அதெல்லாம். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. ஒரு ஹோட்டல் எவ்வளவு நேரம் கோவப்படாத வேறப்பா. ஹோட்டல் கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த பாத்துட்டோம் விநாயகர. இரு சுத்திட்டா இரு. வச்சுட்டியா?
என்ன அறிவிடத்தனமா பத்திக்க பரிகாரம் பண்ணுனா பொழைப்ப இல்லைன்னா படாத பாடுபடு. ஏன் 3 பேர் கிளம்பிட்டீங்க கொலைப்பாங்க போட்டு வேண்டுதல் சொல்லுங்கண்ணா. கடைக்கு தான் போவானு சௌரியம் இல்ல, என்ன பண்றது? அட கன்றாவியே, உங்களுக்கான இந்த நிலைமை ஏன்னா உங்களுக்கு பணம் தானே வேணா? நூத்துக்கு 2 ரூபான்னு வட்டி கொடுக்க ஆள் இருக்குங்க நமக்கு. யாரு அது? இதுக்கே கவலைப்பட்டு இருக்கிறீங்க. நம்ம கிட்ட இதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. 5 நிமிஷம் லோன் போலாங்களா? இதுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா? அப்படி யார் வாங்கி காமிங்க பாப்பாங்க போலாம். வாங்க வாங்க. ஏப்பா சத்திரத்துல படுத்தது இப்ப எங்க காசு வாங்க போறான்? ஏப்பா என்ன புரிய மாட்டேங்குது? ஒரு செக் ஒன்று போனாங்க. லொகேஷன் இங்க குப்பமேட்டு கடை. குப்பமேட்டு கடையா? ஆச்சா நம்ம பசங்களும் செய்யாத யாரும் செய்யறது. 2 போன போ வெளியே போகிறோம். 2 போன வெளியில எவ்வளவு பாப்ப? அது எப்படி 50,000 போகுமாப்ல? 50,000 வந்துட்டாரா வந்துட்டாரா வாங்க தெய்வமே. நீங்க வாங்க, நாளைக்கு பெரிய புத்திசாலி நீங்க. ஐயா இது எப்ப திருப்பி கொடுக்குறது? நீங்க 3 பேர் எப்ப மலையில இறங்குறீங்களோ அப்ப கொடுத்தா போதும். கிடா விடுறாங்க, சைடிஸ் கேட்போம். என்ன துபாய் ஒரு வெள்ளம் காட்டுறீங்க நீங்க? அண்ணா சிறப்பு தரிசனத்துக்கு ஒரு 700 வந்து கொடுத்துருப்பாங்க. 700 ரூபா கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது? வேற அதான் வெள்ளி மாறுறது இல்ல. இந்த வச்சுக்கிறேன். நன்றிங்கண்ணா. பாத்தீங்களா? வாங்க சரி வாங்க. அன்னையும் பிதாவும் உன்னை தெய்வம்னு அவ்வையார் சொல்றது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க. போ வா. 50,000 குட்டியா இருக்க எனக்கு 2 கிலோ கொடுக்கறது. வாயா. ஒரு மாசத்துக்கு குடிக்கலாம்ல ஏதாச்சும்? உங்களுக்கு என்ன சேனல்? எனக்கு என்ன பக்காடி லெமன். எனக்கு 18 எனக்கு 4 காலை கொடுத்துருங்க. கால் வலி 2 காலையும் 1 வெட்டி சாப்பிடு. கால் வலி போயிடு. இன்னைக்கு கடலை போகையா? என்னடா 50,000 இருக்குது. பாரிஜரக்கா கேளுங்கடா. அப்ப எல்லாம் ஜாட் டேனியல். ஓகேவா? அப்படிங்க யாரறவன்? அட அது பாரின் சரக்குங்க. 30 கிலோ ஆட்டோ வெட்டர் அறுவாடா இது. தள்ளி போ தீட்டிக்கிறேன். இன்னைக்கு அடிக்கிறோம். சும்மாலாம் இல்ல. பார்த்தேன். இது கண்ணு ஊத்து. எங்க ஓடி வைக்கல. வைக்கல. ஏய் ஏய் இவன் பாரியூர்ல படுத்திருந்து திருடிட்டு வந்துட்டான்டா. என்னடி இது? முக்கவாசி ஆடு காவாசி நாயே. ஐயோ முச்சுரு நாயங்க. காபரிங்கடா அது. சரியாண்டா, அப்படி ஏமாத்த மாட்டாங்க. பெரிய பைனான்ஸ் இருக்கும். அப்புறம் பண்ணகில்லைன்னு சொல்ல ஒரு தின்ன கூட கிடையாது உங்க அம்மா சத்தியமா. அந்த நாய் நம்ம 3 வச்சு ஏமாத்திருக்காடா. நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்?